தஞ்சை கோடியம்மன் கோவிலில் பச்சை காளி பவளக்காளி திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. தஞ்சை வெண்ணாற்றங்கரை பகுதியில் எல்லை காவல் தெய்வமாக கோடியம்மன் கோவில் விளங்கி வருகிறது. தஞ்சை அரண்மனை தேவஸ்தான 88 திருக்கோவில்களில் மிக பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் விழா கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான காளி புறப்பாடு கடந்த 3 நாட்களாக நடந்து வருகிறது. மகாவிஷ்ணு அம்சமான பச்சை காளியும் சிவபெருமான் அம்சமான பவள காளியும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலராஜ வீதி, கீழ்வாசல், கரந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு இரவு முழுவதும் விடிய விடிய அருள் பாலித்தனர். பெரிய மாபெரும் பாரம்பரிய திருவிழாவான பச்சைக்காளி பவளக்காளி திருவிழா சுமார் ஒரு 1400 வருஷத்துக்கு மேல நடந்துக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட மூலஸ்தானமானது வெண்ணாற்றங்கரை அருள்மிகு கோடியம்மன் கோயிலாகும். அதோடைய திருவிழாவான பச்சைக்காளி பவளக்காளி முக்கியமாக 3 நாட்களுக்கு தஞ்சை நகரை சுற்றியிருந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்கி இத்திருவிழா ஆண்டுதோறும் தஞ்சையில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது.